சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 7.5 சனி உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது. நிவர்த்தியான ஒரு நல்ல விமோச்சனமான சனி பகவான் உங்களுக்கு அமைகிறது. அதனால பெரிய பெரிய நல்லதுகள் உங்களுக்கு நடக்க போகுது, பெரிய பிளஸ் உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானும் 6லேருந்து இப்போ கொஞ்சம் நல்ல இடத்துக்கு வராரு, 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் அமோகம், நல்ல வளர்ச்சி உண்டுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா புதிய நன்மைகள், கடன் இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகும், கையிருப்பு உயரும், புதிய நிலம் வாங்கிறது, வீடு அல்லது வாகனம் வாங்கிறது, புதிய வகையான சொத்துக்கள் சேர்க்கை, அதே மாதிரி முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக பல நன்மைகள், கொடுத்த பணம் திரும்பி உங்களுக்கு சேருவது, அதே மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் இந்த 2026 மகர ராசிக்காரங்களுக்கு. இதில் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியதான உங்களுக்கு சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லது.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல இருந்து 4, 5 அப்படிங்கிற அந்த கஸ்பல்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் மகர ராசிகள் இப்போ பரவாயில்ல, சூழ்நிலை மாறுது. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாவே கொஞ்சம் செஞ்சு விட்டுட்டார் சனி பகவான். வந்து அதுவும் இந்த விடக்கூடிய காலத்தில் இருக்கார் இல்லையா, அதனால சிலருக்கெல்லாம் அதீதமான பயத்தை ஏற்படுத்தி விட்டார். பயம்ங்கிறது சாதாரண பயம்ல, அனைத்து விதமான பயத்தையும் உண்டாக்கி விட்டார் மகர ராசிக்காரங்களுக்கு. அதனால இப்போ உள்ள காலம் கொஞ்சம் அப்படியே காலம் நல்ல காலம், வசந்த காலம் மாறுது. அதனால தேவையற்ற பயம் மாறிவிடும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கடந்த 8 வருடமாக பொதுவாக 7.5 வருஷங்கிறது ஒரு கிரகத்தில் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு தாண்டக்கூடியது. 2.5 வருஷத்துலையும் தாண்டுவார், சில சமயம் 2 வருடத்திலையும் தாண்டுவார், சில சமயம் 3 வருடத்திலையும் தாண்டுவார். ஆனால் மொத்தமா இந்த 12 ராசிகளையும் அவர் சுற்றி வருவதற்கு, சனி பகவான் சுற்றி வருவதற்கு 30 வருடம். அந்த 30 வருடம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம தோராயமாக 2.5 வருடம்னு நம்ம சொல்றோம். அதனால இப்போ உள்ள சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் கடந்தது வந்து 2026ல மாறுறாரு இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி 2023ல தான் மாறினார். இப்ப பாத்தீங்கன்னா 3 வருடம் ஆகுது அவர் மாறுறதுக்கு. அதனால இப்ப கடந்த இது பாத்தீங்கன்னா 7.5 வருஷம்னு சொல்ல முடியாது. மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 8.5 வருஷமா போயிட்டு இருக்கு. சனி 7.5 சனி 8.5 வருஷமா போயிட்டு இருக்கு. இப்போதான் அவர் வந்து நல்ல இடத்துக்கு மாறி இருக்கார். அதனால இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாமதம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயம், பெரும்பாலும் சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு கெடுக்க மாட்டாரு, அதுக்குன்னு அள்ளியும் கொடுக்கவும் மாட்டாரு. அடுக்கு அள்ளியும் கொடுத்துருக்க மாட்டாரு, கெடுக்கவும் மாட்டாரு. அப்ப என்னதாங்க செய்வார்னா கிள்ளி கிள்ளி கொடுத்துருப்பார், அது தாமதப்படுத்துவார், ரெண்டும் பண்ணி விடுவார். அதனால தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ கைகூடும். மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். ரொம்ப நாளா சாமி கும்பிடணும், அந்த ஊருக்கு போகணும், மாலை போட்டுக்கணும், காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும், இல்லைன்னா தீட்சை எடுத்துக்கணும், சிவ தீட்சை எடுத்துக்கிட்டு டெய்லி சிவ பூஜை பண்ணணும், அல்லது சிவபெருமானை வந்து டெய்லி வந்து அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி வரணும், அல்லது குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும், மொட்டையை போடணும், குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாத யாத்திரை போகணும். இந்த மாதிரி எண்ணற்ற வேண்டுதல்கள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வேண்டுதல் செய்வதற்கு இன்னைக்கு செஞ்சிடலாம், நாளை செஞ்சலாம், அப்போ செஞ்சிடலாம், இப்போ செஞ்சலாம்னு பல நாட்களாக தள்ளி போகுது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஏழை பிரார்த்தனை முடிய 7 வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த 7 வருடத்துக்கு மேலே போய் கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனை கூட இப்போ உங்களுக்கு கைகூடும். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த சனி சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுகள் சித்தியாகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த வழிபாடுகள் சித்தியாகும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. முக்கியமாக இவங்க மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.